இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு நம்ம தமிழ் சேனல்ஸில் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சன் டிவியில் பார்க்கலாம். சன் டிவி தான் அதிக பேர் கேட்குறீங்க என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்வாங்கன்னு. இப்போ நம்ம சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஜிபியு திரைப்படத்தோட ரைட்ஸ் மட்டும் வச்சுருக்கிறாங்க நம்ம சன் டிவி. அந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நம்ம ஜீ தமிழ் பார்க்கும் போல் ஜீ தமிழில் நிறைய திரைப்படங்கள் ரைட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதில் என்னென்ன திரைப்படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டியூட் திரைப்படத்தோட ரைட்ஸ் இவங்க தான் வச்சுருக்குறாங்க. அந்த திரைப்படத்தை ஏப்ரல் 14 டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜீ தமிழில். அடுத்ததாக சப்தம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜி5ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம சண்டே ப்ரீமியராக நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கும்கி 2. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தையும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் சண்டே ப்ரீமியராக நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தை. அடுத்ததான் நம்ம ஜீவாவோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மே 1 டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த சிறை திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழில் சண்டே ப்ரீமியராக எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி மே 1க்கு நம்ம ஜீ தமிழில் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்பு செஞ்சுருவாங்க. அடுத்த திரைப்படம் நம்ம விஜய் சேதுபதி அண்டு அரவிந்த் சிவசாமி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் காந்தி டெலிக்ஸ். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை மே மந்த் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம் சண்டே ப்ரீமியராக. அடுத்து விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷனில் வந்த திரைப்படம் தான் பூக்கி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை நம்ம மே மந்த் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம் சண்டே ப்ரீமியராக. தமிழ் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளோதான் திரைப்படத்தோட ரைட்ஸ் அப்கமிங் ப்ரீமியராக வச்சுருக்காங்க நம்ம ஜீ தமிழில். அடுத்து ரிப்பீட் மூவிஸ் தான் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டப்டு மூவிஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த திரைப்படங்களோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம விஜய் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள் வச்சுருக்காங்க, என்னென்ன திரைப்படங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ஒளிபரப்பு செய்வாங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம விஜய் டிவியில் ஆறாமலோயோ. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை நெக்ஸ்ட்டு சண்டே 3:30க்கு ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் டிவியில். அடுத்து ரிவால்வர் ரீட்டா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தையும் அப்கமிங் வீக்ஸில் நம்ம விஜய் டிவியில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஏப்ரல் 14க்கு நம்ம விஜய் டிவியில் என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்வாங்கன்னா நம்ம கபினோட மாஸ் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் ஜீ தமிழா விஜய் டிவியான்னு தெரியல. ஆனால் இந்த திரைப்படத்தை விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் வித் லவ். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தையும் மே மந்த் நம்ம ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் டிவியில். அடுத்து யூத். இந்த திரைப்படம் இப்போ தியேட்டருக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை மே மந்த் தான் ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம ராதிகா சத்குமார் நடிப்பில் வெளிவந்த தாய் கிழவி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி தான் வச்சுருக்காங்க. இது மே 1க்கு ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம விஜய் டிவியில். விஜய் டிவியில் தமிழ் படங்களை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் வச்சுருக்குறாங்க. அடுத்து நம்ம தெலுங்கு படங்களில் தான் ரைட்ஸ் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க நம்ம விஜய் டிவியும். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கலைஞர் டிவியில் பார்க்கலாம். கலைஞர் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி ரைட்ஸ் மட்டும் நம்ம கலைஞர் டிவி வச்சுருக்குறாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மே 1க்கு ஒளிபரப்பு செஞ்சுருவாங்க இந்த திரைப்படத்தை நம்ம கலைஞர் டிவியில்.